போச்சான் கூட விளையாட போயிருந்தானுங்க. ஷின்சான், இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் விளையாட கூடாது, சொன்ன கேளு. ஜாக்கிரதையா போயிட்டு வா. புது பால் தொலைச்சிடாத ஷின்சான், சரியா? ஓகேமா. போச்சான், புதுசா இருக்கு. எப்போ வாங்கின ஷின்சான்? புதுசு தான்பா, என்னாலயே நம்ப முடியல. எங்க அம்மா எனக்கு இதான் வாங்கி கொடுத்தாங்க. சூப்பர். நம்ம மசாவையும் கூப்பிடலாமா? ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். நல்ல ஐடியா தான்பா. மசாவும் கசாமாவும் வீட்டுல இல்லையே. சரி, போனா போகட்டும். நாம 2 பேரும் விளையாடலாமா? கைய தூக்குங்க. திரும்ப கூடாது. கைய தூக்கு. அடா முசா ஆண்டி, நீங்களா? சின்ன குழந்தை மாதிரி என்ன இது பயமுறுத்திட்டு இருக்கீங்க? ஹேய், உன் பேர் தானே போச்சான்? நான் ரொம்ப பயந்துட்டேன். அச்சச்சோ, மன்னிச்சுக்கோ. இத பாஸ் பண்ணு. இந்தாங்க. இப்ப நீ எடுத்துக்கோ. போ 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 போ. போச்சான் நண்பா, உனக்கு ஒன்னும் அடிபடலையே? அச்சச்சோ, அடிபட்டிருக்கே. வலிக்குதாப்பா? போ. இதுக்கெல்லாம் அழக்கூடாது. விளையாடினா இப்படிதான் அடிபடும். இப்ப பாரு எப்படி வலி பறந்து போக போகுதுன்னு. சரி, இப்ப நான் உன்னை தூக்கிட்டு போகவா? போ. அப்ப சரி, முதுகுல ஏறிக்கோ. ஒண்ணு சொல்லல ஷின்சான். மன்னிச்சுக்கோங்க போச்சான், கையில ஏறிக்கோ. போ. என்ன யோசிக்கிற? போ போ போ. அவ்வளவுதான். எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். சரி சரி. போ. இன்னும் வலி இருக்கா? எங்க உன் காலை காட்டு. ஆண்டி, உங்ககிட்ட பிளாஸ்டர்லாம் இல்லையா? இல்ல, இதுவே போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். விளையாடும் போது இப்படி கீழே விழுந்து அடிபடுறதெல்லாம் சகஜம்தான். நானும் அந்த மாதிரி கீழே விழுந்து காட்டட்டுமா ஆண்டி? ஒண்ணு வேண்டாம். அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன். ஓகே ஓகே, நீங்க எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்க. இல்ல இல்ல, நான் எப்பவுமே உங்க அம்மா மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். அட, என்ன இது உள்ள ஒண்ணுமே இல்ல? ஏய், என்ன பண்ற? என்ன கேட்காம ஃப்ரிட்ஜை திறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல? நீங்க கூட தான் இதே மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்திருக்கீங்க. நான் இதை கேட்டேன். இந்த இடம் என்ன இவ்ளோ மோசமா இருக்கு? என்ன போச்சன், உனக்கு ரொம்ப பசிக்குதா? ஆமா. சரி சரி, நான் உங்களுக்கு முட்டை செஞ்சு கொண்டு வரேன். இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். வா, தண்ணி சில்லுன்னு இருக்கும் போதே முட்டைகளை போட்டுடணும். ஆமா. அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஆமா. வா. போதும் போதும். நல்லா வேக வைக்கணுமா? ஆமா, நல்லா வேக வைக்கலாம். அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணலாம். ஓகே, எனக்கு புரிஞ்சது ஷெஃப். உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. பாட்டியம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க, பசங்க சமைக்க கத்துக்கிட்டா அவங்க பிரபலம் ஆயிடுவாங்களாம். அது என்னமோ உண்மைதான். முட்டைகளை வேக வைக்க இவ்வளவு வழிகள் இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் ஆன்டிக்கு நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கல. நீ எதை சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இப்ப சொல்ல தேவையில்ல. அது ஏன் தேவையில்ல? நான் நல்லா படிச்சிருக்கேன், நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாசல்னு நல்லா செட்டில் ஆகணும். அது வரைக்கும் எனக்கு எந்த ஆசைகளுமே இல்ல. என்னால மத்தவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட முடியாது ஷின்சான். எதுக்காக இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க ஆண்டி? ஆமா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா இப்படி. அதனாலதான் டென்ஷன் ஆன. எனக்கும் பல விஷயங்கள் தெரியும். நானும் பொறுப்பானவதான். எனக்கு பிடிச்ச ஒருத்தரை மட்டும் தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இல்லனா அவங்கள நான் கண்டுக்க கூட மாட்டேன். நான் தான் முசாய். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என்னை என் இஷ்டத்துக்கு விடுறவங்கள தான் நான் தேர்ந்தெடுப்பேன். எனக்கு சுதந்திரம் தான் தேவை. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னும் புரியல, என்னமோ உளறீங்க. சரி, அந்த மாதிரி ஆளை எப்ப சந்திப்பீங்க? யாருக்கு தெரியும், இன்னைக்கு கூட சந்திக்கலாம். எப்ப யார சந்திப்போன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னைக்கே சந்திச்சிட்டாலும் நல்லதா இருக்கும். அப்படிதானே போச்சேன்? ஆமா ஆமா, நல்லா தான் இருக்கும். கரெக்டா கேட்ச் பண்ணிட்டான் பாரு. நீயே இருக்கே ஷின்சான். சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாமா? போச்சான், இப்ப உனக்கு வலி இல்லையே? இல்ல.
அச்சச்சோ, அட என்ன ஆண்டி, உங்களுக்கு இது கூடவா சரியா கட்ட தெரியாது? நான் சரியா தான் கட்டினேன் ஷின்சான். முதலிய நான் இப்படி வச்சு இப்படிதானே கட்டினேன். என்னாச்சு, எப்படி கட்டணும்னு மறந்து போயிட்டீங்களா? இல்ல அது வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப இது சரியா இருக்கும். போ உனக்கு ஒண்ணு வலிக்கலையே? வலிச்சா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடக்க முடியலன்னா நான் வேணா உன்னை தூக்கிக்கவா? பா பா எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க கொஞ்சம் பாருங்களேன். இவங்க தான் என்னோட ஆன்ட்டி. ஆரம்பிச்சுட்டானா? என்ன பத்தி தான் பேசுறான்? இதோ இவங்க தான் என்னுடைய ஆன்ட்டி. இவங்களுக்கு எந்த வேலையும் சரியா செய்ய தெரியாது. நீங்க இவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? ஷின்சான், இப்ப எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்க? நான் உண்மையை தானே சொன்னேன். இதெல்லாம் கண்டவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி இழுத்துட்டு போறீங்க. சரியான வாளா இருக்கியே. உங்க அம்மா கிட்ட சொல்லி உன்னை நல்லா அடக்கி வைக்கணும். இல்லடா. போ அச்சச்சோ, இதை யாரு ரோட்ல கொண்டு வந்து வச்சது? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. அடடா, ரத்தம் கட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வலிக்குதா ஆன்ட்டி? இதுக்கெல்லாம் காரணம் நீதான் ஷின்சான். நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் ரோட பார்க்காம நடந்து போனீங்க. போ பரவாயில்ல, இருக்கட்டும் போச்சான், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இப்ப பாருங்க உங்க வலி எப்படி பறந்து போகுதுன்னு. வலியே வலியே பறந்து போயிடு. போச்சான், ரொம்ப தேங்க்ஸ். உங்களால நடக்க முடியும்ல? போ உன்னால என்ன தூக்க முடியாது போச்சான். போ நான் நடந்து போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நான் தனியாவே போய்க்கிறேன். ஓகே, பாத்து போ போச்சான். பை பை. ஓ பரவாயில்லையே, அவனால நல்லா நடக்க முடியுது. அவன் எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறான்னு பாத்தியா? ஆமா ஆமா, இதெல்லாம் என்னோட ட்ரைனிங் தான். ஆமா ஆமா. வணக்கம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன ஷின்சான் அதுக்குள்ள வந்துட்ட? விளையாடி முடிச்சிட்டோம். ஆமா, எங்க உன்னோட பால காணோம்? உன்னோட புது பால் அதை எங்க வச்சுட்டு வந்த ஷின்சான்? மறுபடியும் அதை மறந்துட்டு வந்துட்டியா? இதோ ஓடி போய் அந்த பாலை உடனே கொண்டு வரமா. இவ்ளோ அஜாக்கிரதையா இருக்கானே, சீக்கிரம் வந்துரு. என்ன வந்துடுறேன்.